பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா தாண்டி ஓடி பிரிஞ்சதில் கொசனியும் மகளாக நீட்டில் எல்லாம் செய்யணும் நினைப்பேன். இது பார்த்தீங்களேண்டா ஒரு கிழமையாக பொரிக்க தச்சான் பொரிச்சிட்டு வச்ச எண்ணெய். உண்மையிலே இந்த எண்ணெயை வச்சு சாப்பிடக்கூட லவாங்கி சிக்கனம் கஞ்சத்தனம் தானே. அதாவது லவாங்கி என்ன செய்கிறேன்டா அதே எண்ணெயில் ஒரு முட்டையை பொரிச்சு இன்றைக்கு விரதம் முடிஞ்சு இன்றைக்கு தான் மெச்சம் சாப்பிட போகிறேன். அப்போ செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா பிறக்கிறது வெங்காயம் மிளகாய் எல்லாம் விலதானே. இப்போ மிளகாய் 100 கிராம் 140 ரூபா விற்கிது. 100 கிராம் பச்சை மிளகாய் சரியா. இப்போ அதால் லதாங்கி ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கிறேன். மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் இந்தியாவால் கொண்டு இருக்குத்தான். ரெண்டாலும் ஏன் சும்மா உரைப்பு கூடாதானே ஒரு கொஞ்சம் போடுறேன். விவசாயம் இல்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா நேற்று அவிச்ச புட்டு இரவு சாப்பிட இல்லை. பொங்கலை சாப்பிட்டு சமாளிச்சுட்டு புட்டை வச்சுட்டேன். இப்படி சிக்கனை வந்து பாருங்க. இப்படித்தான் இந்த வாங்கி சிக்கனமே இருந்து இந்தியாவுக்கெல்லாம் போகிறேன். அப்படி சிக்கனம் வேணும். சிலர் சொல்கிறாங்க இது சிக்கனம் இல்லை, இந்த அரிசி புட்டு நேற்று அவிச்சு வச்சது. இப்போ இதோடைய ஒரு கொஞ்சத்தை சூடாச்சுன்னா ஓகே சாப்பிடலாம். ஒரு சாப்பாடாக போயிருந்தானே வேறு யார் மட்டும் இந்த புக்கையை நேற்று கொட்டுவாங்க, இந்த புட்டை சாப்பிட்ருப்பாங்க. மெச்சமின் சாப்பிட இல்லைன்ற ஒரு அவாவில் புட்டை தான் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் லதாங்கி காலை பொங்கலை சாம்பாரோட சாப்பிட்டுட்டு இதுதான் அந்த சாம்பார் கிண்ணி சரியா. இந்த சாம்பார் கிண்ணம் இந்த சாம்பாரோட சாப்பிட்டு சாம்பார் கிண்ணியும் கலவையில். இப்போ என்னென்னா இவ்வளோ புட்டும் போதும். என்னென்னா இந்த வயதுக்கு இது இவ்வளோ காணும். அதில் நிப்பாட்டுறேன் பாருங்க. இதுதான் சிக்கனம்ன்ட்டு சொன்னான்னா கஞ்சத்தனம்னு சொன்னான்னா நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யார்ட்டும் என்ன ஏமாற்றாமல் கடன்படாமல் திரும்ப அதையே சொல்கிறேன். ஏமாற்றாமல் கடமைப்படாமல் எல்லாம் வாழலாம். அது கனவிற்கு விளங்குற இல்லை. இது சிக்கனம் இல்லைன்றாங்க, கஞ்சத்தனம்ன்றாங்க. ஓகே, சரி இன்றைக்கு தான் புட்டை சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.